நான் எருக்கஞ்சேரியிலேருந்து மாரிமுத்து பேசுகிறேன். நான் 72லேருந்து கட்சியில் இருக்கேன். தலைவர் ஆரம்பித்த கட்சி, 2வது அம்மா இருந்தாங்க, 3வது எடப்பாடி ஐயா 4 வருஷம் ஆண்டாலும் 4.5 வருஷம் கச்சிதமாக ஆண்டார். இன்னைக்கு யாரோ குதிக்கிறாங்க, நான் தான் முதல்வர், நீ தான். எம்ஜிஆரை விட முதல்வர் ஆகிட முடியுமா? அம்மாவை விட முதல்வர், தனி பெரும் ஆட்சியை நடத்தினவங்க அம்மா. அப்படி இருக்கும்போது விஜய் வராரு, தலைவர் இருக்கும்போது என்ன மக்களுக்கு பண்ணாங்கன்னு மக்களுக்கு சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து தான் அவரை முதலமைச்சர் ஆகினாங்க. அதே மாதிரி அம்மா வந்தாங்க, அம்மா கூட இது மாதிரி தான் சொன்னாண்டா, செய்கிறாங்க போயிட்டாங்கன்னு. அம்மா பேசின ஒரு திட்டத்தையும் பார்த்தீங்களா? ஒரு திட்டமும் படிக்கிற குழந்தைக்கு மடிக்கழனி எல்லாமே கொடுத்தாங்க, பாட புத்தகம் கொடுத்தாங்க. புதுசா வர்றவங்க விஜய் இப்போ நின்று முதலமைச்சர் ஆயிடுவாரா? அவருக்கு என்னென்ன திறமை இருக்குது, என்ன அனுபவம் இருக்குது சொல்லுங்க. இளைஞர்கள் இருக்கிறாங்க, பாதி பேர் ஓட்டு இல்லாதவன் தானே இருக்கிறான். பாதி பேர் ஓட்டு இல்லாதவன் இருக்கிறான், அவன்லாம் ஓட்டு போட்டு இவர் ஜெயிச்சிருவாரா? மகளிருங்க, சினிமா நடிகருங்க, அவ பாக்குறதுக்கு கவர்ச்சியா கூடுறாங்க கூட்டம். அதுக்காக போயிட்டு அவருக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாமே வந்தாங்க. விஜயகாந்த் மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு சொல்லுங்க, அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு சொல்லுங்க. வாய்ப்பு கொடுங்க. அது எப்படி கேட்கணும்? கரூர்ல 41 பேர் செத்ததை சொல்றதுக்காக ஒரு மீட்டிங்ல இப்ப கூட ஒரு 6 பேர் அடிபட்டாங்க. என்னங்க நடத்துறீங்க? இல்லங்க ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் இருக்கும்போது எவ்வளோ மாநாடு மீட்டிங் எல்லாம் போட்டார். ஒரு உயிர் சேதம், ஒரு கீரல் இருந்திருக்குமா? அம்மா கூட எவ்வளோ போட்டாங்க, ஒரு சின்ன கீரல் எதனா இருந்திருக்குமா? இவர் வந்தவர் என்ன பண்ணா, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலன்னா என்ன பண்ணா, அதை நிறுத்தணும். உடனே போலீஸ் மேல குறை சொல்லிடுற. போலீஸ் நீ முறையா போய் பர்மிஷன் கேட்டுனா கொடுத்துருப்பாங்க. 2வது கரூர்ல செத்தவங்க கேஸே இருக்குது உன் பேர்ல, இதை வச்சுக்கினா மனு கொடுத்துட்டேன். அப்புறம் போய் என்னமோ ஜால் பண்ற. படிச்சு இருக்கணும், அரசியல் அனுபவம் இருக்கணும். இல்லாதவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வர முடியாதுங்க. சும்மா நான் வந்த உடனே அதை கொடுத்துருவேன், இதை கொடுத்துருவேன். எத்தனையோ தலைவர் வந்த, காமராஜர் இருந்தாரு, பக்தவசலா இருந்தாரு. அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க? அண்ணா இருந்தாரு. இவங்கெல்லாம் விசில் அடிச்சாங்க. அதனால அப்படிதான் பேசுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் வரட்டும், வேணான்னு சொல்ல. ஜனநாயக நாடு வரட்டும், நல்லதை செய்யட்டும், நாங்க வேணான்னு சொல்ல. இன்னும் முளைக்க 3 இடம் இல்லை, நான் தான் முதல்வர்னா எப்படிங்க? அது எப்படிங்க முதல்வர் ஆக முடியும்? முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? தகுதி இருக்கணும். முதல்வர் ஆனா விஜயகாந்த் கூட கத்தினாரு, அவரு ஒழுங்கா அம்மா கூட இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவரை மிஞ்சின ஆளே கிடையாது. ரைட்டு, பெத்த கடனுக்கு கடன் அடைச்ச ஒன்றும் தப்பு இல்லையே. எவ்வளவு சொத்துக்கன்னா 3 கோடி தானா. புள்ளிக்கு கார் இல்லையா, புள்ள சைக்கிள்ல தான் போறாராம். இருந்தாலும் கூட அம்மாவின் சந்தோஷத்தோட, தலைவருடைய சந்தோஷத்தோட, ஐயா பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய ஆதரவுல இங்க நன்றி. விஜய் அரசியல் அனுபவமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்பதான் வந்த இங்க ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றது, பெரம்பூர்ல 1, திருச்சியில 1, இன்னும் அவர் எங்க நினைச்சாலும் பண்ணிக்குவாரு. ஏன்னா பண்ணும்போது சொத்து கணக்கு அவர் மேல எந்த ரிமார்க்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி. அதையும் மீறி இந்த 41 பேர் கரூர்ல செத்தாங்களா, அந்த கேஸ் இருக்குது. கேஸ் உள்ள இருக்கிறவங்க வேட்பாளராக நிக்க கூடாது. இவருக்கு எப்படி இந்த தேர்தல் ஆணையம் அவருக்கு பர்மிஷன் கொடுத்துச்சு? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க தயவு செய்து சிந்திச்சு இந்த தொகுதியில, பெரம்பூர் பகுதியில நிக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பெரம்பூர் பகுதியில் நிக்கக்கூடிய கவிஞர் திலகபாமா பிரச்சாரத்துக்கு போறாங்க, போலீஸ் பர்மிஷன் வாங்கி சட்டப்பூர்வமா போறாங்க. இந்த விஜய் இப்ப சொல்றாரு, நான் முதலமைச்சரா வந்துருவேன், வேணான்னு சொல்ல. ஒரு வேட்பாளர் போகும்போது அவங்கள
உன்னுடைய தொண்டர்கள் அவங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உங்க தொண்டர்கள் பண்றது தெரியாது. போயிட்ட உடனே தான் அப்பா அம்மா ஐயான்றது. போகும்போது வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி வருமுன்னு தொண்டர்களுக்கு நீங்க சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லணும்ல, இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரி கண்ட்ரோல்ல இருக்கணும், இந்த மாதிரி தான் நீங்க செயல்படணும். அப்படி இல்லையா உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அது ஏன் சொல்ல மாட்டேன்ற? எடப்பாடியார் ஆட்சி பெற்ற வேட்பாளர், புரட்சி தமிழன் எடப்பாடியார் ஆட்சி பெற்ற வேட்பாளர் கவிஞர் திலகபாமா அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் ஓட்டளித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை 2 கையும் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.